ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் இன்னி எபிசோடில் 31 ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அறிவு என்னோடய அக்கா போயிட்டாங்களே, எல்லாமே பாரதி தான் காரணம். மாப்பிள்ளை நீ மட்டும் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? இதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன், யாருமே கேட்கல. இப்படி ஒரு பொண்டாட்டியை போய் நீ பிடிச்சிட்டு வந்தியே, கடைசியில் நீ கூட்டிகிட்டு வந்தது பொண்டாட்டி இல்லை, என் அக்காக்கான யமனை இப்படி பண்ணிட்டியே, மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆதியை ஏற்றி விட்டு அழறாரு. ஆதியும் அப்படியே யோசிச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ பவித்ரா ஃபோன் பண்ணுறா அழகருக்கு. உடனே பவித்ரா சொல்கிறா, இந்த மாதிரி பாரதியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. டாக்டர் சீக்கிரமாக ஆதியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஆதி என்ன சீக்கிரமாக வரலன்னா அக்கா நம்மளை விட்டு போயிடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அழகர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாது, நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே தமிழ் ஃபோனை வாங்கி, மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அம்மா டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அம்மா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்காங்க போல இருக்குது, மாமா எனக்கு பயமாக இருக்குது, அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறா. இது கேட்ட உடனே அழகர் சரி சரி நான் கூட்டிகிட்டு வரேன், அப்பாவோட தான் நான் வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்க்குறாரு ஆதியை. ஆதி அம்மாவுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவர் அப்படியே அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. உடனே இவங்கெல்லாம் போயிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி பாரதிக்கு ரொம்ப முடியலையா, அவள் ரொம்ப சீரியஸாக இருக்கா, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் சொல்லிடுறாரு, இல்லை இங்கே போனது ஒரு உசுறு தான், இந்த உசுருக்கு மரியாதை கொடுத்து நான் எங்கேயும் வரமாட்டேன், ஏன்னா வேண்டாம், அவள் பேரே சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிடாதீங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் கண்டிப்பாக பாரதியை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆதி. அப்போனே அழகர் சொல்கிறாரு, டே 2 உசுருடா, உசுறு போக போகுதுடா, உன் நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை, ஆனால் இப்போ 2 உசுறு அங்கே போக இருக்கிறச்சே நீ இப்படி உட்காந்துருக்கே, ப்ளீஸ்டா நான் சொல்கிறது கேளு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் வாயிலேருந்து வரக்கூடாது, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி போருண்டா, நான் நல்லவனாக இருந்து என்னத்தை கண்டேன், நான் பண்ண தியாகத்துக்கெலாம் என்ன மரியாதை கிடச்சிது, ஒன்றுமே இல்லை, அதனால் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தோணுது, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ உடனே எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை பண்ணுறது அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. அதுக்கு உடனே அழகர் சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு ஒரு வழி தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நைட் ஆகிடுது. திருப்பி காலையில் நைட்டும் ஆதி அவங்க அம்மா புடவை, அவங்க நகை எல்லாத்தையும் மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கேயே அவங்க அம்மா ஃபோட்டோ பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. காலையில் காட்டுறாங்க, காத்தால தமிழ் நிற்கிறா. சாரதாம்மா படத்துக்கு முன்னாடி நின்று, சாரதாம்மா எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நான் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சாரதாம்மா அப்படின்லாம் சொல்லி சாரதா பாட்டி அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அழறா. அழுதுட்டு அழுதுகிட்டே இருக்கிறத கேட்ட உடனே ஆதி கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்பா வாங்கப்பா, நீங்கள் வந்தால் தான் அம்மாவை காப்பாற்ற முடியுமா, டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு தெரியும் உங்களுக்கு சாரதா பாட்டி எவ்வளோ பிடிக்கும்னு, அவங்க இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும், ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டாம்ப்பா, நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டு போயிடுங்க, நானும் அம்மாவும் எங்கேயாவது போயிடுறோம், ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப அழறா. அழுத உடனே அழகரும் திட்டுறாரு, என்னடா அது குழந்தை இவ்வளோ தூரம் அழறா, நீ பேசாமையே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆதி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தோடனே தமிழ் சொல்கிறா, நீ ஒன்றும் திட்டாதீங்க மாமா, அப்பாவுக்கு சாரதா பாட்டி எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவர் இவ்வளோ கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன சொன்னாலும் ஆதி பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஒன்றும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடைசியாக தமிழ் சொல்கிறா, அப்பா நீங்கள் ஆதி அப்பாவாக வர வேண்டாம், வாசு அப்பாவாக எங்கள் அம்மாவை எனக்கு காப்பாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு தமிழ் அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு. நான் வரேன் தமிழ், உனக்காக நான் வரேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எல்லாம் கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழகர் ரெடி பண்ணுறாரு வண்டியெல்லாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இங்கே அறிவு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. உடனே தர்மலிங்கம் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என் மாப்பிள்ளையை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. உடனே என்னது மாப்பிள்ளையா அப்படிங்கிறாரு தர்மலிங்கம். ஆமாம், நான் தான் நேற்றுக்கு போய் பயங்கரமாக சீன் போட்டு வந்திருக்கேன்ல, பாரதியை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி வச்சுருக்கேன், எங்கள் அக்கா படத்துக்கு போய் நேற்றுக்கு மாலை போட்டு மாப்பிள்ளை மனசில் நான் ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மாப்பிள்ளை கிளம்பி இங்கே தான் வந்துட்டுருக்கான், என் மாப்பிள்ளை தமிழை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அவன் முன்னாடி பேச வச்சு இப்போ கடைசியில் ஆதி இங்கே கிளம்பி வந்துட்டானா அவ்வளோதான், இவ காலில் விழுவா, அவன் சேர்த்துப்பான், அப்புறம் அவங்க 2 பேரும் டூயட் பாடிட்டு இருப்பாங்க, நாம் 2 பேரும் இப்படியே புலம்பிகிட்டே சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாரு தர்மலிங்கம். உடனே அறிவு சொல்கிறாரு, நாமையே சாகணும், அதுக்கு பேசாமல் ஒரே தெரியாக ஆதியே அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர காருக்கு முன்னாடி அடியாளை அனுப்புகிறாரு. ஸோ அடியாள் வந்தோடனே ஆதி ரொம்ப காரில் தூங்கிட்டே வராரு. அழகர் வண்டி ஓட்டிகிட்டு வராரு. அடியாள்கள் அடிக்க வராங்க. உடனே அழகர் போய் அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அழகர் அவங்க மடிக்கு பிடிச்ச உடனே ஆதி இறங்கி அடிக்கிறாரு. ஸோ இல்லை 2 பேருக்கும் கொஞ்சம் அடிப்படுது. அடிப்பட்ட உடனே ஆதி காரை ஓட்டுறாரு. உடனே அப்போ கூட பாட்டி சொல்கிறாங்க, இதை பாரு, இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீயும் பாரதியும் சேரக்கூடாது
இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீயும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அண்ணா நீங்கள் விட்டுறாதீங்க அண்ணா, பாரதி அக்காவை விட்டுறாதீங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பாரதியை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. நேராக வந்துடுறாங்க வீட்டுக்கு. நேராக ஹாஸ்பிட்டல் போகாமல் ஆதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அழகர் கேட்குறாரு, எதுக்குடா இப்போ வீட்டுக்கு வந்த, வாட நேராக ஹாஸ்பிட்டல் போகலாம், அவள் சீரியஸாக இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு உடனே ஏன் வந்தேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆதி பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க வேற ஆண்டாள் வேற வீட்டு வாசலில் வந்து நின்று முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசில் வந்து அந்த அடியாட்கள் சொன்ன மாதிரி ஆதி தான் வந்து பாரதியை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆதி யாருக்குமே எதுவுமே பதிலே சொல்லாமல், இல்லை எனக்கு ஓட்டிகிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்றாரு. உடனே எல்லோரும் வந்து என்னது இது, அப்போ இன்னும் கோவம் போல இருக்குது, அதான் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு உடனே ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. உடனே அழகர் சொல்கிறாரு, சரி எல்லோரும் எதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அவன் அப்படிலாம் பாரதியை விட்டுற மாட்டான், அவன் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பான், அவனுக்கு நிஜமாவே டயர்டாக இருக்கோ என்னமோ, 4 நாளாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்திருக்கான்ல, சரி குளிச்சுட்டு வரட்டும், நம்ம கூட்டிகிட்டு போகலாம், அவன் முதல்ல ஹாஸ்பிட்டல் வரானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஆண்டாள் வராங்க அழகர்கிட்ட. வந்துட்டு இதை பாரு, உன் ஃப்ரெண்டு வரமாட்டான், எனக்கு தெரியும், அவன் பாரதியை காப்பாற்ற போகிறதில்ல, ஆனால் பாரதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க வேறு ஏதோ ஒன்று பேசிட்டு எதையுமே புரிஞ்சுக்காமல் அவங்க போயிடுறாங்க. அழகர் வந்து ஐயோ இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாரு. இப்போ வந்து தமிழ் வந்து வீட்டில் உட்காந்துருக்கா. அப்போ உடனே ஆதி அங்கே வராரு. அவர் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டார். உடனே தமிழ் கேட்குறா, என்னப்பா ஹாஸ்பிட்டல் வராமல் இன்னும் இங்கேயே இருக்கீங்க, என்னப்பா நீங்கள் வரமாட்டிங்களா, அம்மாவை எனக்கு காப்பாற்றி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா தமிழ். உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை ரொம்ப டயர்டாக இருந்ததுமா, அதனால தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு பார்த்தேன், சரி தமிழ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு யார் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை வந்து ஓடணும், நீ வந்து இவங்க இல்லை அவங்க இல்லை நீ வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையை நீ நிறுத்திக்கக்கூடாது, யார் இருக்காங்களோ இல்லையோ நாம் நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போகணும். நமக்கு வந்து இப்போ ஒரு ஒட்டகத்து கதையெல்லாம் வேறு சொல்வார். அம்மா ஒட்டகம் வந்து தண்ணியை எடுக்க போகும், குட்டி ஒட்டகம் வெயிட் பண்ணும், அப்புறம் அம்மா வரவே மாட்டாங்கன்னா குட்டி ஒட்டகம் அது வழியை பார்த்துக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி நீயும் உன் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ நல்லா படித்து நல்லா ஆளாக வரணும் அப்படின்லாம் சொன்ன உடனே தமிழ் கேட்பா, எதுக்குப்பா இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஒன்றே ஆதி சொல்வார், இல்லை நீ ஏதோ பேசணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போவார். அப்போ உடனே தமிழ் கேட்பா, அப்பா நீங்கள் அப்போ இனிமேல் எங்களுக்கு கூட இருக்க மாட்டிங்களா, நீங்கள் என்னை விட்டு போக தான் போகிறீங்களா, அதனால தான் இதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பார் ஆதி. அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் அம்மாவை வந்து காப்பாற்றுங்கப்பா, இப்படி வீட்லேயே இருந்தால் நமக்கு டைம் ஆகிட்டே இருக்கு, அம்மா சீரியஸாக இருக்காங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடுவா. ஆதி எதுவுமே பதில் சொல்லாமல் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே அடுத்தது அழகர் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருப்பார். அப்போ உடனே ஆண்டாள் வந்துட்டு, எங்கடா போகிற, எதுக்கு போகிற, எதுக்கு இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போகிற அப்படின்னு ஏதோ அவரோட வந்து வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வாமிட் வரும். போய் உடனே அவங்க வாமிட் எடுத்த உடனே அழகர் உடனே கூடவே நின்று, சரிவா டாக்டர் கிட்ட போகலாம் பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொன்ன உடனே அழகர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது வந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நேரம், உங்கள் அப்பா நல்ல பாரு எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, சரி விடு, இதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம், இந்த குழந்தை பிறக்கிற நேரம் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போது வந்து ஆதி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டார், ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து பாரதியை பார்க்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல, இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுருவாங்களா சேர்த்துருவாங்களான்னு ஒரே கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.